Okay, so very good morning. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ். சரியா? ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸை பற்றி தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கிளாஸில். ஓகே, சரி. ஸோ இப்போது நமக்கு வந்துட்டு இப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க we have some groups. ஓகே, ஸோ 13. ஸோ டோட்டலாக வந்துட்டு பி பிளாக்ல எவ்வளோ குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 13, 14, 15, 16, 17, 18. ஸோ டோட்டலி வி ஹாவ் 6 groups. ஸோ 6 groups வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க 6 groups. அந்த 6 குரூப்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க எல்லா பி பிளாக் எலமெண்ட்ஸு, ரியாக்ஷன்ஸு, ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துடும். ஓகேவா? பட் அதில் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 13th 14th அதுலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப் அப்படிங்கிறது இருக்கு, எஸ் பிளாக். பட் அந்த எஸ் பிளாக் நமக்கு வந்துட்டு சிலபஸில் கிடையாதுங்கிறதுனால நம்ம அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம 13th குரூப்லேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை வந்துட்டு முடிச்சிருவோம். ஏன்னா பி பிளாக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் ட்ரிக்ஸ். ஸோ நமக்கு நிறைய ட்ரிக்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் நம்ம கிளாஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் பாய்லிங் பாயிண்ட்ஸ், மெல்டிங் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, பாண்ட் ஆங்கிள்ஸ், இந்த மாதிரிலாம். ஸோ குரூப்ஸ் வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஆர்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியணும். அது எல்லாமே நான் முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஒன்ஸ் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பி பிளாக்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்னா ஸோ ஒய் இட் இஸ் கால்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ ஏன் வந்துட்டு பி எலமெண்ட்ஸ், ஒரு சில எலமெண்ட்ஸை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்? ஸோ இப்போ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு பிளாக்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா we have a 4 type of blocks: S block, P block, D block and F block. So we have a 4 blocks. அந்த 4 பிளாக்ஸ்ல S பிளாக்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே மேக்சிமம் மினரல்ஸ் வித் ஓர்ஸோட நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அது மெட்டல்ஸா இருந்தாலும் தட் இஸ் மேக்சிமம் இஸ் கன்சிடர் அஸ் மினரல்ஸ். ஓகே, பட் இதே வந்துட்டு இப்போ நீங்க டி பிளாக்குக்கு போறீங்க அப்படின்னா டி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு மெட்டல்ஸ் தான். ஓகேவா? மேக்சிமம் வந்துட்டு அது எல்லாமே மெட்டல்ஸா தான் கன்சிடர் பண்ணுவோம். இதே நீங்க எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படி நீங்க போய்கிட்டீங்கன்னா ஸோ அதுல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு லைக் ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸா இருக்கலாம். ஓகேவா? ரொம்ப ரேரஸ்ட் மெட்டல்ஸ், அதாவது எக்கனாமிக்கலாவே இது நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த லெவல் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த எஃப் பிளாக்ல சொல்லுவோம். ஆனா பி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே இட்ஸ் கன்சிடர் அஸ் நான் மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ பி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாமே நம்ம அதை என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா, நான் சொல்றது ஜென்ரலா சொல்றேன். ஓகேவா? நான் மெட்டல்ஸ். ஓகே, அப்ப இது வந்துட்டு நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா அப்ப அது வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எவ்ரிடே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய அலுமினியம் மெட்டல். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம கார்பன். ஓகேவா? ஸோ இந்த கார்பன்லாம் வந்துட்டு டே டு டே லைஃப் நம்ம ஆர்ஓ வாட்டர்ல வந்துட்டு ஒரு குட் அப்சார்ப்ஷன் காம்பவுண்டா வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் சிலிக்கான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன், கம்ப்யூட்டர்ஸ், ஸோ அது எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த சிலிக்கான் மெட்டல் வந்துட்டு ஒரு செமிகண்டக்டர் மெட்டீரியலா யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தேர் இஸ் அ லாட் ஆஃப் யூசஸ் ஃபார் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? நிறைய யூசஸ் உங்களுக்கு இதுல கன்சிடரேஷன்ல ஆகுது. பட் இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம இதை பத்தின இன்ஃபர்மேஷன் விச் மீன்ஸ் அதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பாய்லிங் பாயிண்ட்ஸ், மெல்டிங் பாயிண்ட்ஸ், இதோடைய பிஹேவியர், ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வி ஹாவ் டு அப்ளை இன் ஆல்.
ஓகேவா. நிறைய இடத்துல நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகேவா. பட் உங்களுக்கு மெயினா பி பிளாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க உங்களுக்கு 11th வந்துட்டு 13th அண்ட் 14th குரூப்ஸ் வந்துட்டு இருக்கும். இஃப் யூ ஆர் மூவிங் டு 12th ஸ்டாண்டர்ட், ஸோ யூ ஹாவ் 15, 16, 17, 18. ஸோ லைக் தட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த குரூப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க. பட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு கம்ப்ளீட்டா, ஏன்னா பி பிளாக் நம்ம தனித்தனியா கொண்டு போகாம ஒன் ஷாட்டா ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேவா. 13ல ஸ்டார்ட் பண்ணி அப் டு எல்லா பி பிளாக் எலமெண்ட்ஸுமே 12th சிலபஸையும் சேர்த்து நம்ம வந்துட்டு இதுல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படி இப்படி பார்த்துட்டா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி லெவல் கிடைக்கும். ஓகேவா. ஸோ யூ ஹேவ் சம் கண்டினியூட்டி லெவல். ஓகேவா. ஸோ அதனால கொஞ்சம் தெளிவா பாருங்க. இட் இஸ் கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ட்ரையா போற மாதிரி இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் நான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் தான் நான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால அதை மட்டும் நீங்க ஈஸியா இது பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் எல்லாமே. சரியா. ஓகே. ஸோ ஒய் இட் இஸ் கால்டு பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ மேஜரா நம்மளுடைய லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் நம்மளுடைய பி சப்ஷெல்ல போயிட்டு உட்காரும். அந்த பி சப்ஷெல்ல போய் ஃபில் ஆனிச்சு அப்படின்னா, ஸோ அது அது அதை பொறுத்து எந்த சப்ஷெல்ல போய் ஃபில் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம அந்த பிளாக்கை வந்துட்டு நம்ம தீர்மானிப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லாஸ்ட் ஒரு ஒரு ஆட்டத்தோடைய எலக்ட்ரான்ஸ், லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எஸ் ஆர்பிட்டால்ல போய் ஃபில் ஆகுது அப்படின்னா, ஸோ தட் இஸ் நத்திங் பட் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். இதே வந்துட்டு ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால்ல போய் ஃபில் ஆகுது அப்படின்னா தட் இஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ். இதே ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு பி ஆர்பிட்டால்ல போய் லாஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆனிச்சு அப்படின்னா தட் இஸ் பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து அந்த பிளாக்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க வி கேன் ஜட்ஜ் ஈஸிலி. ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ இதுல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, தட் இஸ் elements in which last electron enters into p subshell. ஓகேவா. ஸோ பி சப்ஷெல், ஏன்னா அந்த சப்ஷெல்ல போயிட்டு அதாவது பி ஆர்பிட்டால், அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. இந்த பி ஆர்பிட்டால்ல போய் வந்துட்டு அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் போய் என்டர் ஆகுறதுனால we can consider that particular elements are p block elements. ஓகேவா. ஸோ ஜென்ரலா we already know in the structure of atoms. ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பி சப்ஷெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஸோ அதுல உங்களுக்கு வந்துட்டு எத்தனை செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா we have a 3 set of orbitals. கரெக்டா. ஸோ நம்ம 3 பாக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அக்கார்டிங் டு அவர் அசிம்தால் குவாண்டம் நம்பர், if L is equal to 1 means, so we can consider that is -1, 0, +1. Am I correct? ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். இந்த 3 நம்பருக்கான மீனிங் என்ன அப்படின்னா, p orbital having 3 type of orientations. ஓகேவா. ஸோ எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற 3 விதமான ஓரியன்டேஷன்ஸ் இருக்கிறதுனால we can consider this is a 3 set of orbitals அப்படிங்கிற மாதிரி நம்ம மீன் பண்றோம். சரிங்களா. ஸோ இதுல வந்துட்டு எத்தனை செட் இருக்கு அப்படின்னாக்க 3 செட். ஓகேவா. ஸோ டோட்டலா வந்துட்டு இதோடைய ஜென்ரல் எலக்ட்ரான், அதாவது மெயினா வந்துட்டு பாத்தீங்கன்னா என்பி. இந்த எண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும், இட் இஸ் அ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஸோ பில 1ல இருந்து அப் டு 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can accommodate. ஓகேவா. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னாக்க டோட்டலா 6 வரைக்கும் இதுல வந்துட்டு அகாமடேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கன்சிடரேஷன். சரிங்களா. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஆல்ரெடி இப்ப நீங்க கேட்கலாம், இப்போ இந்த 6ங்கிற நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லாஜிக்கா வந்துட்டு உங்களுக்கு டேலி ஆகணும். இப்ப நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க, ஸோ பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா we have a groups, that is 13th group, 14th group, that is 15th group, next 16th group, 17th group, next வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க 18th group. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு குரூப்ஸ்
இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ டோட்டலி we have a 6 groups. ஸோ பி பிளாக்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 குரூப்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இதுல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த 6 எலக்ட்ரான்ஸ் இதுல உட்கார்றதும் இந்த 6 குரூப்ஸுங்கிறதும் ஓரளவுக்கு உங்களுக்கு டேலி ஆகுதா? எஸ், ஓரளவுக்கு உங்களுக்கு இங்க டேலி ஆகும். ஓகேவா? அப்ப மேக்சிமம் ஒரு பி ஆர்பிட்டால்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் நம்ம ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா டோட்டலி 6 எலக்ட்ரான்ஸ். ஸோ டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னா 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மீன் பண்ணி சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் அனதர் திங் என்ன மீன் பண்றாங்கன்னா, the general electronic configuration of p block elements. general electronic configuration general electronic configuration of p block elements. ஸோ என்னெல்லாம் இருக்கு, அதாவது ஜென்ரலா உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, தட் இஸ் ns2 np வந்துட்டு 1 to 6 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க ஃபில் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஆனா இதுலயும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஸோ எக்ஸப்ட் ஹீலியம். ஸோ ஹீலியம்க்கு மட்டும் இந்த பி ஆர்பிட்டல் உங்களுக்கு வராது. ஸோ அதோடைய கான்ஃபிகரேஷன் வந்துட்டு 1s2ஓட முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்பிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா, பட் இது வந்துட்டு இந்த பி பிளாக்ல தான் கொண்டு வருவாங்க, இந்த நோபல் கேஸ் கேட்டகரியில தான் கொண்டு வருவோம். ஆனா இதை வந்துட்டு 1s2ஓட உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு நம்மளுடைய பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னா, டாப் டு பாட்டம் இப்ப நம்ம மூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். டாப் டு பாட்டம் நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னா அதுல டி எலக்ட்ரான்ஸும் எஃப் எலக்ட்ரான்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அதோடைய இன்வால்மெண்ட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இதோடைய இன்வால்மெண்ட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கிறதுனால, இது வந்துட்டு இந்த இன்வால்மெண்ட் ஆஃப் டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அஃபெக்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதாவது இந்த ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன், அதாவது இப்ப நம்மளுக்கு ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்னா இங்க எஸ்ஸும் பியும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் அதாவது பியாண்ட் தட் உங்களுக்கு இந்த டி எலக்ட்ரான்ஸும் எஃப் எலக்ட்ரான்ஸும் உங்களுக்கு அதிகமானுச்சுன்னா, ஸோ விச் கேன் ஈஸிலி அஃபெக்ட் த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ஹெவியர் மெம்பர் ஆஃப் சம் பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்க புக்ல வந்துட்டு லைன் பை லைன் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து படிங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில எலக்ட்ரான்ஸ், அந்த டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால அது இந்த என்எஸ் எலக்ட்ரான்ஸ் கூட உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னாக்க விச் இன்க்ரீஸ் டு அட்ராக்ஷன். ஓகேவா? அந்த என்எஸ் எலக்ட்ரான்ஸ் கூட உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. அப்படி அட்ராக்ட் பண்ணி அந்த என்எஸ் எலக்ட்ரானை வந்துட்டு திரும்ப இன்னொரு மெட்டல் கூட கம்பைன்ட் ஆக விடாம தடுத்து அந்த என்எஸ் எலக்ட்ரானை என்ன பண்ணிடும் அப்படின்னாக்க இன்னர்ட்டா மாத்திரும். ஓகேவா? நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம என்ன சொல்றேன்? டாப் டு பாட்டம் நம்ம மூவ் பண்ணும்போது டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸோடைய இன்வால்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸோடைய இன்வால்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு நம்ம இந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய என்எஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இந்த எலக்ட்ரான்ஸ் கூட உங்களுக்கு என்னவா, ஏன்னா அதுவும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்டா இருக்கும், இதுவும் உங்களுக்கு ஃபுல்ஃபில்டா இருக்கும். ஸோ அந்த டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு இந்த என்எஸ் எலக்ட்ரான்ஸ் கூட அட்ராக்ட் பண்ணும். அந்த அட்ராக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். ஏன் அது ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, இந்த என்எஸ் எலக்ட்ரான் இட்ஸ் டு மேக் த இனர்ட். இனர்ட் அப்படின்னா என்ன? INERT. இனர்ட் அப்படின்னா என்னன்னா, ஸோ அதை வந்துட்டு எந்த விதமான ஒர்க்கையும் பண்ண விடாம தடுக்கிறது. ஸோ விச் மீன்ஸ் எந்த விதமான ஒர்க்கையும் பண்ண விடாம தடுக்கிறதுனா என்ன மீனிங்? ஸோ இப்போ இந்த என்எஸ் எலக்ட்ரான்ஸ் தான் மேக்சிமம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறது. ஓகேவா? இட்ஸ் ஆல்சோ எ பிசிக்கல் ரியாக்ஷன். ஸோ பாய்லிங் பாயிண்ட்ஸ், அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரிலாம் இன்வால்மெண்ட் எல்லாமே அந்த எஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா பண்ணும். ஸோ வை? பிகாஸ்
எஸ்ல இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான்ஸும் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க இட் இஸ் ஹைலி ரியாக்டிவ்ஸ். அப்ப அது ஹைலி ரியாக்டிவா இருந்துச்சுன்னா அது ஈஸியா வந்துட்டு ஒரு எலமெண்ட் கூட கம்பைன்ட் ஆகி ஒரு ஒரு புதுசா ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு அது ப்ரொசீட் பண்ணும். பட் அதை பண்ண விடாம இந்த டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னாக்க அதை வந்துட்டு இட்ஸ் ட்ரைங் டு மேக் த இன்னட். ஓகேவா? ஸோ அதை ஃபுல்லாவே இன்னட்டா நம்மளுக்கு அது மாத்திரும். ஓகே, ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் நான் அதை உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் இப்ப நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பி பிளாக் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்மளுக்கு 13th குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல யாரெல்லாம் இருப்பாங்க? போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். யூ ஷுட் பி ரிமெம்பர் ஆல் த மெட்டல்ஸ். ஓகேவா? யூ ஷுட் நோ வெரி வெல். இது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ 14th குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் இஸ் கார்பன் ஃபேமிலி. கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், டின்னு அண்ட் லெட். நெக்ஸ்ட் வந்துட்டு 15th குரூப். ஸோ நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி அண்ட் பிஸ்மத். நெக்ஸ்ட் 16th குரூப். ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் அண்ட் போலோனியம். நெக்ஸ்ட் 17th குரூப். ஃப்ளூரின், குளோரின், புரோமின் அண்ட் இதே வந்துட்டு நீங்க 18th குரூப்னு எடுத்தீங்கன்னா நியான், ஆர்கான், கிரிப்டான், ரேடான். ஓகேவா? பட் ஹீலியம் வந்துட்டு எக்ஸெப்ஷன். மேஜரா இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் இப்ப இத்தனை குரூப் வந்துட்டு பிளாக் எலமெண்ட்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரியா? இது எல்லாமே பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ். இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், இப்ப ஜென்ரலா வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய என் வேல்யூ, ஸோ டாப் டு பாட்டம் மூவ் பண்றோம் அப்படின்னா பி பிளாக்ல n is equal to 1, n is equal to 2, ஓகே, ஸோ 3, 4, 5, 6 இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இப்ப இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு இப்ப நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 1 விட்டுடுங்க, எக்ஸெப்ஷன் கேஸ். இந்த 2, ஏன்னா அந்த 1ங்கிறது ஹீலியமுக்கு வந்துடும். இப்ப இந்த 2 பாத்தீங்கன்னா தட் இஸ் 2s2, 2p வந்துட்டு 1ல இருந்து 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே நீங்க 3 பாத்தீங்க அப்படின்னா 3s2, 3p வந்துட்டு 1ல இருந்து 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும். இதே நீங்க 4 பாத்தீங்கன்னாக்க நல்லா கவனிக்கணும், 3d10 வந்துடும் உள்ள. அடுத்தது 4s2, 4p வந்துட்டு 1ல இருந்து 6 எலக்ட்ரான்ஸ். புரியுதுங்களா? அடுத்தது வந்துட்டு 4d10 உள்ள வந்துடும். இப்ப இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 5s2, 5p 1ல இருந்து 6 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது 5d10, இங்க வந்துட்டு 6s2, 6p வந்துட்டு 1ல இருந்து 6 வரைக்கும். டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும் போதே இங்கேயே உங்களுக்கு வந்துட்டு இந்த டி எலக்ட்ரான்ஸ் உள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் ஃபாஸ்டா இந்த எஸ் ஆர்பிட்டால் கூட உங்களுக்கு அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி அட்ராக்ட், அதுதான் சொல்றாங்க. அப்ப அதுல வந்துட்டு உங்களுக்கு அந்த டாப் டு பாட்டம் மூவ் பண்ணும் போதே அந்த டி அண்ட் எஃப் எலக்ட்ரான்ஸோட இன்வால்வ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாஸ்தியா இருக்கு. அப்படி ஜாஸ்தியா இருந்து அது வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு அந்த அஃபெக்ட் பண்ணிடுது. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் அந்த என்எஸ் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அட்ராக்டே ஆக முடியாம பண்றது, இது எல்லாத்தையுமே அது வந்துட்டு உங்களுக்கு அது பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு இதை நம்ம எழுதிப்போம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கான்செப்டை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னா தட் இஸ் இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இன்னர்ட் பேர் எஃபெக்ட், which means in heavier member of
p block infinite of ns electron pair, அதாவது வந்துட்டு ns2 அப்படின்னு வந்துட்டு ns2 or வேணா